SLBM stands for Stock Lending and Borrowing Mechanism. Stock ரெண்டுக்கு கொடுத்தா ரிஸ்க் இருக்கா? Stock Lending Explained. Finvyn தமிழ். ஃப்ளாட்டை ரெண்டுக்கு கொடுத்தா டெனன்ட் டிஃபால்ட் பண்ணுவாங்கன்னு நினைப்போம். அதே மாதிரி நீங்க உங்க ஷேர்ஸ் ரெண்டுக்கு கொடுத்தா ரிஸ்க் இருக்கா? இது புதிய கான்செப்ட் SLBM. அதுல நீங்க லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் வச்சிருப்பீங்கன்னா அதை டெம்பரரியா ட்ரேடர்ஸ்க்கு ரெண்டுக்கு கொடுத்து பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நினச்சிக்கோங்க, ஷேர்ஸ் ரெண்டுக்கு கொடுத்தவுடன் அது பாரோ செய்தவரிடமே இருக்கும். அதனால அந்த ஷேர்ஸை நீங்க அந்த காலத்தில் செல் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு அசோக் லேலண்ட் ஷேர் 190 ரூபீஸ்க்கு போயிடுச்சுன்னா அதை விற்கணும்னு நினைச்சாலும் முடியாது. ரிட்டர்ன் டேட் முடிஞ்ச பிறகுதான் அவைலபிள் ஆகும். நெக்ஸ்ட், கம்பெனி டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணினா அல்லது போனஸ் கொடுத்தா அந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு டிலே ஆகும். ஆனா டென்ஷன் வேண்டாம். NSE கிளியரிங் தான் பாரோவர்ல இருந்து அந்த பெனிஃபிட்டை வாங்கி உங்க அக்கௌண்ட்டுக்கு லேட்டர் அட்ஜஸ்ட் பண்ணும். பாரோ பண்ணியவன் ஷேர்ஸ் திருப்பி தரலேனான்னு ஒரு டவுட் வரும்ல, ஆக்சுவலி அதுதான் சேஃபஸ்ட் பார்ட். NSE கிளியரிங் லிமிடெட் தான் மிடில் மேன் பிளஸ் கேரண்டார். பாரோ பண்றவனிடமிருந்து 100% மார்ஜின் வச்சிருப்பாங்க. டிஃபால்ட் பண்ணினா NSE தான் காம்பன்சேட் பண்ணும். மார்க்கெட் ரிஸ்க் எப்போதும் இருக்கும். ஷேர்ஸ் வேல்யூ மேலே கீழே போகலாம். ஆனா அது ரெண்டல் இன்கம்க்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீங்க பிரைஸ் மூவ்மெண்ட்டை ட்ரேட் பண்ணல, ரெண்ட் ஏர்ன் பண்றீங்க. அடுத்து சில புரோக்கர்ஸ்ல டெக்னிக்கல் இஷ்யூஸ், செட்டில்மெண்ட் டிலே மாதிரி ஆபரேஷனல் ரிஸ்க்ஸ் இருக்கும். அதனால செபி ரெஜிஸ்டர்ட் புரோக்கர்ஸ் மாதிரி தன், ஜீரோதா, ICICI டைரக்ட் மாதிரி பிளாட்ஃபார்ம்ல மட்டும் யூஸ் பண்ணுங்க. சுருக்கமா சொல்லணும்னா அப்படின்னா கன்க்ளூஷன், ஸ்டாக் லெண்டிங் சேஃப் தான். புரிஞ்சுக்கிட்டு நீங்க ரைட் பிளாட்ஃபார்ம்ல ரெண்ட் பண்ணீங்கன்னா பாசிவ் இன்கம், 0 ஹெடேக்.